ஈன்ற தாய் தந்தை முதற்கனி சித்தர் திருவடிகளை வழங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வேளாளர் குல மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக இந்த அருமையான காட்சியை தெரிவித்து விடுத்தோம். சமய நல்லிணக்க காட்சி தமிழகத்திலேயே சிதம்பரம் அருகே இருக்கக்கூடிய கிள்ளை என்ற கூடிய ஒரு கிராமத்தில் மாசி மகத்தன்று திருவிழா நடக்கின்றது. அந்த திருவிழாவில் அவர்கள் அந்த இந்து நடத்தக்கூடிய நிகழ்வான மாசி மக திருவிழா இருக்கக்கூடியவங்களுக்கு 5 கிலோ பச்சரிசி அதற்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் அந்த தர்காவிலிருந்தே கொடுக்கின்றார்கள். இது மிகப்பெரிய இளைய தலைமுறைக்கு இது தெரியப்படுத்த வேண்டும். சிதம்பரம் அருகில் உள்ள கிள்ளை கிராமத்தில் இன்றும் நடைபெறுகிறது. அந்த தர்காவில் இருந்து அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்கள். அதை அந்த வரதராஜ பெருமாள் திருவிழா என்று கூறுகிறார்கள். அதில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து இன்று வரைக்கும் சிதம்பரம் அருகில் உள்ள கிள்ளை கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. வீதி விழா வரக்கூடியவர்களுக்கு இவர்கள் அந்த செய்தியை செய்து கொண்டு இன்றும் இருக்கின்றார்கள். மேலும் தர்காவிற்கு அவர்கள் அச்சு வெல்லமும் மேற்கொண்டு சில பொருள்களும் கொடுத்து அங்கு தேவாரம் பாடி அந்த நிகழ்வு இப்பொழுதும் நடக்கின்றது. அந்த தேவாரம் பாடி அந்த நடக்கக்கூடிய இந்த தர்கா மாசி மக தேவார இசை விழா. பிறந்து மொழிபெயன்று பின்னலாங்காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தே நிறம் திகழும் மைஞான கண்டத்து வானோர் பெருமானை ஞான தீர்ப்பத்திடர் இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே இன்றிரக்கம் செய்வான் இறைவனே எந்தா என இறங்கும் எங்கள் மேல் துயரம் வந்தால் அது மாற்றுவான். தமிழ் தேவார சத்தாய் காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதினுடைய இந்த பாடல்கள். இந்த தேவார பாடல் இந்த தர்காவில் இன்றளவும் மாசி மகத்தினுடைய திருவிழா அன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாவுக்கரசர் தேவாரமான படைக்கலமாக 475 நாவிற்கொண்டேன் இடைக்களமல்லேன் 7 பிறப்பு உனக்கு செய்கின்றேன் துடைக்கணும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பரத்தரனே. இந்த தேவாரமும் இந்த மாசி மக தேவாரத்தன்னைக்கு அங்கே மசூதியிலே இந்த பாடல் படுகிறது. கிள்ளை தர்காவில் தேவாரம் இன்றும் நடைபெறுகிறது. சிதம்பரம் அருகில் உள்ள கிள்ளை கிராமத்தில் மாசி மக திருவிழா அன்னைக்கு வீதி உலா வரும் அந்த பெருமாள் இருக்கக்கூடிய அந்த சப்பரம் வரக்கூடியதற்கு அங்கே கிள்ளை தர்காவில் இருந்து அதற்கு 5 கிலோ பச்சரிசி மேற்கொண்டு பொருள்கள் கொடுத்து குடிக்கிறார்கள். அதுபோல் இவர்களும் அந்த இதுக்கு செய்கின்றார்கள். செய்வதோடு மட்டுமல்லாமல் அங்கே போய் தேவார பாடல்கள் பாடி இதுபோன்று ஒருமையிடம் திருமணனைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தன் உறவு களவாமை வேண்டும் மதி வேண்டும் என் கர்ண நீதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்று நான் கூட நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒரு ஈந்துட்டு போது அவர் கிளை என்று சொல்லாமல் இருந்த திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தன் திருவடிக்கு ஆளாக்குவாய் ஓசை ஒளியெல்லாம் ஆனானியே உலகுக்கு ஒரு ஆனானியே வாசமலர்லாம் ஆனானியே மலையான் மருகனான் நின்றானியே பேசு பெருதும் இனியானியே பிரானாடியன் மேல் வைத்தானியே தேச விளக்கெல்லாம் ஆனானியே திருவையார் அகலாத செம்பற்சோதி திருவையார் அகலாத செம்பற்சோதி என்று இந்த மாதிரி தேவாரங்கள் அங்கே படிக்கப்படுகிறது. கிள்ளை தர்காவில் தேவாரம். இந்து முஸ்லீம் மாசி மாதம் சமய நல்லிணக்க விழா. இந்த விழாவை இந்த செய்தியை அனைத்து தமிழர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டுகிறோம். உலக மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டுகிறோம். இந்து முஸ்லீம் இன்று வரைக்கும் நாம் ஒற்றுமையோடு தான் இருக்கின்றோம். சமய நல்லிணக்கத்தோடு தான் இந்து முஸ்லீம்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இக்காலகட்டத்தில் இந்த செய்தியை நீங்கள் காணொளி காணக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருவரும் இதை மற்றவர்கள் கண்டிப்பாக பாரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். பகிருங்கள். இதை பற்றி தங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இது நம்ம சமய நல்லிணக்கத்தோடு மனித நேயத்தோடு தமிழுடைய ஆன்ம நெறியை மனித நேய கல்வியை மக்களுக்கு போதனை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆகவே இந்த செய்தியை நீங்கள் இந்த காணொளி மூலமாக கொற்கேசிவன் யூடியூப் சேனல் காணொளி மூலமாக உலக மக்களுக்கு இதை பரப்ப வேண்டுகிறது. இப்போ இருக்கக்கூடிய அடுத்த இளைய தலைமுறைகளுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்து முஸ்லீம் சமய நல்லிணக்க விழா. கிள்ளை தர்காவில் தேவாரம். இந்து முஸ்லீம் மாசி மகம் சமய நல்லிணக்க விழா இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே இரு சமுதாய மக்களும் இரு சமய மக்களும் ஒற்றுமையோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற தில்லையம்பலத்திலேயே தில்லை
இருக்கக்கூடிய நடராஜர் இருக்கக்கூடிய அருகிலே சிறப்பு நடக்கிறது. இதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.